Hi all, this is Tamil Artistry. இது என்னோடய ஃபர்ஸ்ட் டுட்டோரியல் வீடியோ. இந்த ஹேர் கிளிப் டிசைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு 8 சென்டிமீட்டர் ஹேர் கிளிப் எடுத்திருக்கேன், கோல்டு கலர். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு கிளிப் ஸ்டோன், நல்லா பிக் சைஸ் கிளிப் ஸ்டோன், சிலிண்டர் ஷேப், அழகாக இருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட் வந்து மூன் ஷேப் எடுத்திருக்கேன், அதுவும் வந்து க்ரீன் கலர் மூன் ஷேப். என்கிட்ட க்ரீன் இருந்ததுனால நான் க்ரீன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பிங்க் ஒரு நீங்கள் எந்த காம்பினேஷன் கலர் வந்து எந்த காம்பினேஷன் நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிங்க் ட்ராப் ஷேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து B7000 க்ளூ. இது வச்சு தான் நம்ம வந்து இப்போது ஸ்டிக் பண்ண போகிறோம். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இல்லைன்னா ரொம்ப அந்த டிப்பெல்லாம் ஸ்டிக்கியாக ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து ஹேர் கிளிப் எடுத்து சென்டரில் இந்த கிளிப் ஸ்டோன் ஒட்டுறதுக்காக அங்கே மட்டும் இப்போ நான் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். எடுக்கும் போது பாருங்கள், கொஞ்சம் வந்து நம்ம சென்டர் கிளிப்பில் வந்து ஃபோர்ஸாக கொஞ்சம் அழுத்திட்டு இப்படி எடுத்திங்கன்னா அந்த நூலாக வர்றது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த சென்டரில் வந்து அந்த கிளிப் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப வந்து ஸ்டிக் ஆகாது, கொஞ்சம் ஆடிக்கிட்டே தான் இருக்கும். தட் மீன்ஸ் டான்ஸ் ஆடும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து அதை சென்டர் பார்த்துக்கோங்க. சென்டர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இல்லை நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பார்க்குறதுனா இருந்தாலும் ஓகே தான், பார்த்துக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் ஆன பிறகு எது சென்டர் வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகி நின்ன பிறகு தான் வந்து நான் நெக்ஸ்ட்டு டிசைனுக்கே நான் போகிறேன். ஸோ பக்கத்தில் வந்து இப்போ நான் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், க்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன், கிளியராக இருக்கணுன்றதுக்காக. இதுக்கு முன்னாடி நான் வந்து வெறும் ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தேன். அதில் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஒரு சிஸ்டர் கூட எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு வெல்விஷர் அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்பீடாக போடுறத விட நீங்கள் ஃபுல் வீடியோ போடுங்க, சொல்லி கொடுத்து வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லி ஒரு லாஸ்ட் மந்தில் சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மூன் ஷேப் எடுத்துக்கிறேன். அந்த லோட்டஸ் ஆக்சுவலி வந்து லோட்டஸ் தான் இது. லோட்டஸை வந்து நம்ம சைட் ஃபேஸிங்கில் வைக்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் சைட் ஃபேஸிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறோம். என்கிட்ட க்ரீன் மூன் ஷேப் தான் வந்து கொஞ்சம் மேட்சாக இருக்குது. ஸோ நான் க்ரீன் வச்சுருக்கேன். இல்லை ஒயிட் மூன் ஷேப் கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். அந்த க்ரீன் மூன் ஷேப்பை வந்து 2 மூன் ஷேப்பை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். இப்போது ட்ராப் பிங்க் ட்ராப். இதில் வந்து ஆக்சுவலி வந்து அந்த கிளிப் ஸ்டோன் வந்து பிங்க்கில் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பிங்க்கில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆக்சுவலி பிங்க் இல்லை, க்ரீன் தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ட்ராப்புக்கு பக்கத்துலேயும் 2 க்ரீன் மூன் ஷேப் வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த ஃப்ளவர் ஷேப் வரதுக்காக. அவ்வளோதான். இதுதான் வந்து நம்மளோட டிசைன். இது தான் வந்து நம்ம கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம், இந்த பக்கமும் அந்த பக்கமும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஹேர் கிளிப் வந்து அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற சைஸ் இருக்காது, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ ஸ்டோன் வந்து கீழேயும் விலகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பாதி ஸ்டோன் வந்து நம்ம கிளிப்பில் ஒட்டியிருந்தாலே ஓகே தான். மீதி ஸ்டோன் வெளியே இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி ஈவனாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதர் சைடு போயிடலாம். ஏன் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த சைடு போகலை அப்படின்னா, இது வந்து நான் இன்னும் வந்து இதை வந்து நான் பண்ணி பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோன்னும் போது இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். நம்ம ஒன் சைடு ஃபுல்லாக நம்ம பாட்டு பண்ணிவிட்டு அடுத்த சைடு பண்ணும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் அந்த கிளிப் ஸ்டோன் வந்து சென்டரில் ஒட்ட சொல்லி, அது சென்டரில் இல்லை அப்படின்னும் போது பிரச்சனை வரும். அதனால தான் இப்படி பண்ணிகிட்டே வாங்கன்னு சொல்கிறேன். இப்படி பண்ணிகிட்டே வரும்போது வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே வந்து ஒரு 3 ஃப்ளார்ஸ் ஃபுல்லாக வந்துச்சுன்னா ஓகே. அதே மாதிரி இந்த பக்கமும் 3 ஃப்ளார்ஸ் ஃபுல்லாக வந்துச்சுன்னா ஓகே.
3 ஃப்ளார்ஸ் ஃபுல்லாக வராமல் 2 ஃப்ளார்ஸ் தான் வந்து பாதி இடம் தான் இருக்குது. அதில் நம்ம இன்னொரு ஃப்ளார்ஸே பண்ண முடியாதுன்னும் போது நல்லா இருக்காது பார்க்கவே. ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃப்ளார், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஃப்ளார் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். பிகாஸ் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு டிசைன் மாதிரி வேறு வந்து கோடு கோடாக கொடுத்துருப்பாங்க. மேடு பள்ளமாக இருக்கும் அந்த ஹேர் கிளிப். அதனால் கொஞ்சம் ஆடும், அதை நிற்க வைக்கணும். க்ளூவும் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் எந்த ஸ்டோன் வச்சாலுமே வந்து டக்குன்னு பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து நிற்காது, ஸ்வைன்னு அப்படி ஈஸ் ஆகும். அதுக்காக நம்ம ரொம்பவும் வந்து காய வச்சுட்டும் வந்து கல் வந்து வைக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கல் வச்சிங்கன்னா அது சீக்கிரம் விழ சான்ஸ் இருக்குது. நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இதுக்கு பயந்துட்டு அதை பண்ணுறேன்ட்டு பண்ணிவிட்டு அது வந்து சீக்கிரம் விழுது கல். அதுக்கு இதுவே பெட்டர். என்னென்னா பார்த்து பண்ணணும். ஆக்சுவலி இதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டுட்டோரியல் வீடியோ. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கேன். பண்ணுங்கள். நல்லா இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, அடுத்த வீடியோ வந்து ஒரு ஜிம்கா வீடியோ போடலான்னு இருக்கேன். அதையும் பாருங்கள் கண்டிப்பாக. ஜிம்கா மேக்கிங் வீடியோ அதுலேயும் கிளியராக சொல்கிறேன். இதுலேயும் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, இந்த ஹேர் கிளிப் வந்து என்ன ஹேர் கிளிப், இதோட ப்ரைஸ் என்ன, இந்த ஸ்டோனோட ப்ரைஸ் என்ன, நம்மளோட மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ வைக்கலாம், இதெல்லாம் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நானும் ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஆஸ் அ ஸ்டார்ட் அப் எனக்கு எவ்வளோ செலவாகுது, நான் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து நான் அந்த ஸ்டோனை ஸ்டிக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அது ஏன்னா என் பொண்ணு பண்ண வேலை. அந்த க்ளூ வந்து காணும் மீன்ஸ் மேடம் எடுத்து ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. மேடம்க்கு வந்து 5 வயசு ஆகுது. அந்த க்ளூ மேலே தான் கண்ணு. அதை எடுத்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி எங்கேயோ போட்டுட்டா. கேட்டால் எனக்கு தெரியவே தெரியாது, இப்போ அது இங்கே இல்லவே இல்லை. அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் அதை எடுத்து ஒட்டுறதுக்கு. நிற்கவே இல்லை கல். சவுண்டு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். கோபம், என்னை பற்றி ஏன் சொல்கிற அப்படின்னு கோபம். அப்புறம் எப்படியோ ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து என்னோடய தம்ப்நெயில் வந்து A to Z சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடலான்னு இருக்கேன். A to Z என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து இனிமேல் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கள். எனக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிகிட்டே வரேன் நான். ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதை வந்து இது பண்ணுறதுன்னு ரொம்ப கொஞ்சம் திங்கிங் இருந்துச்சு. இந்த மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும், எங்கே வாங்குறது அப்படின்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் யூடியூப்பில் நான் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி கிளிப் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்டே இருப்பேன். அவங்களே வந்து நிறைய பேர் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து பார்த்து தான் வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கின பிறகு மினிமம் அமௌண்ட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 700க்கு வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது மினிமம் இல்லை தான், இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் கொஞ்சம் போட்டு வாங்கிட்ட பிறகு அது வந்து ஒரு சேல்ஸ் இதுவாக மாற்றினது வந்து என்னோடய சிஸ்டர் தான். ஆக்சுவலி அந்த சேல்ஸ் இது வந்த பிறகு தான் இதை நான் வாங்கினேன். ஏன்னா வந்து சும்மாவே நம்ம வாங்கினோன்னா நம்மளுக்கு மைண்ட் வராது. எதுக்கு இது, நம்ம யார்கிட்ட போய் சேல்ஸ் பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணவே தெரியாது, என்ன பண்ணுறது, வாங்கி வேஸ்ட்டு தான் அப்படின்லாம் வந்து நினச்சிட்டு இருந்தேன். அக்கா வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, டீச்சராக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டீச்சர் சரௌண்டிங்ஸில் வந்து கொஞ்சம் பேர் வந்து, அதாவது ஒரு பேரண்ட் வந்து கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ணிகிட்டு இருந்தது வந்து போலன் ஹேர் கிளிப்.
ஸோ அவங்க வந்து போலன் ஹேர் கிளிப் பண்ணுறதுனால சரி நம்ம அதையே பண்ணக்கூடாது, நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குந்தன் ஹேர் கிளிப் ரெடி பண்ணி தரேன், நீ சேல்ஸ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு விளையாட்டாக ஆரம்பிச்சுட்டு தான் இந்த ஒரு 700க்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கினேன். வாங்கி நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செஞ்சு ஒரு 10-20 ஹேர் கிளிப் கிட்ட வந்து செஞ்சு என்ன பண்ணிட்டேன், போட்டு கொடுத்துட்டேன் அக்கா கிட்ட. ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் கவர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, அப்படியே தான் நான் கொடுத்தேன். ஒரு சிலது வந்து என்கிட்ட இருந்த கவர்ஸ், நான் ப்ராடக்ட் வாங்கினேன் பார்த்தீங்களா, அந்த கவர்ஸ் ஏதாச்சும் அது போட்டு அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்தேன். நல்லா கொஞ்சம் சேல்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, வாங்கினாங்க நிறைய பேர். ஓகே, நம்மளுக்கு கிளிக் ஆகிடுச்சி, வாங்குகிறாங்க அப்படின்னு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. சரி, இனிமேல் வந்து நம்ம இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் மெட்டீரியல்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். வந்த அமௌண்ட் அப்படியே மெட்டீரியல்ஸில் போட்டேன். கொஞ்சம் ரிப்பீட்டட் டிசைன்ஸும் கேட்க ஆரம்பித்தாங்க. 1-2 டிசைன் வந்து இதே டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கிளிப்ஸ்லாம் மறுபடியும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சேர்த்து வாங்கிறதுக்காக அப்படி வாங்கும்போது என்னென்னா, எனக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து எனக்கு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் வாங்குறதுக்கு 50 ருபீஸ்க்கு வாங்குறது 50 ருபீஸை வந்து ஷிப்பிங் கொடுத்தோன்னா நம்மளுக்கு அது லாபம் இருக்காதுல்லன்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்தே வாங்குவோமே, என்னென்ன தேவைப்படுது சேர்த்து வாங்கிக்கலாம். அப்படி தான் எனக்கு கொஞ்சம் மெட்டீரியல் இது காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகுச்சு. பண்ணேன், அந்த மாதிரி வாங்கி அதில் வந்து என்னெல்லாம் பண்ணலாமோ சரி பண்ணுவேன். ஆனால் வந்து போலன் ஹேர் கிளிப் தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு என்கிட்டயும் வந்து போலனே கேட்க ஆரம்பித்தாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் போலன்ஸும் வாங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இதுதான் பிரச்சனை, ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணோன்னா, அவங்க கேட்குறத திரும்பி வாங்க வேண்டியதாக இருக்கும். நம்ம என்ன செஞ்சு வைக்கிறோமோ அதை வாங்க மாட்டாங்க, சரிங்களா? அதில் 1-2 தான் போகும். பட் அவங்க நீட் என்னன்றதை தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. என்கிட்ட அந்த கரெக்டாக அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்காது. நான் அதுக்கு வந்து அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. நம்ம போட்டிருக்கோம் ஒரு அமௌண்ட், பட் அது நம்மளுக்கு வரலை. பட் வேறு ப்ராடக்ட் கேட்குறாங்க, அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் யோசித்தேன், எந்த பிஸ்னஸுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிஸ்னஸ் கிடையவே கிடையாது, சரிங்களா? இப்போ இதுலேயும் வந்து நான் வந்து அவங்க கேட்குறாங்கிறது என்கிட்ட அது இல்லை, இதுதான் இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க கேட்குறத நம்ம ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் திரும்பி அவங்க நம்மக்கிட்ட வாங்குவாங்க. ஸோ நம்ம பண்ணுறது கரெக்டு தான். ஸ்டார்டிங்கில் வந்து எந்த பிஸ்னஸ்லையுமே வந்து நம்ம லாபமே வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்றத கொஞ்ச நாள் கழித்து புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து நான் லாபம் வந்து கண்டிப்பாக பார்க்கல. எனக்கு என்ன வருதோ அதை பண்ணணும், நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும். அமௌண்ட்டும் வந்து நம்ம கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன் இது வரைக்குமே. ஆர்ட்ரு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் வரலை. ஸ்டார்டிங்கில் போச்சு ஓகே. பட் அது என்ன ஆச்சுன்னா, அக்காவும் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வைக்கிறாங்க மாதிரி அவங்க வந்து திங்க் பண்ணிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் செகண்ட் டைம் அப்படின்ற மாதிரி இது எனக்கு தெரியல, சரியா சொல்ல தெரியல. நான் என்ன சொல்லிட்டேன்னா, அப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா சரி நீ அப்படி பண்ணாத, விட்டுடு, நீ மறுபடியும் வந்து எதிர்ப்பு இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன். அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீ செய்கிற டிசைன்ஸை வந்து ஃபோட்டோ எடு, நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலர் கேட்டாங்க, பேங்கிள்ஸ் ஆர்டர் வந்துச்சு, கிளிப்பும் வந்து ஒரு சில டிசைன் பார்த்து கேட்டாங்க, அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தேன். நான் பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ் தான் இப்போ உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி யூடியூப்லேயுமே வந்து ஸ்டார்டிங்கே நான் என்ன பண்ணேன்னா, எடுத்ததுமே வந்து சேல்ஸுக்காக தான் நான் யூடியூப் ஓப்பன் பண்ணேன். அந்த சேல்ஸ் விஷயத்தை வந்து போட ஆரம்பித்தேன். 1 கிளிப் வாங்கினா இவ்வளோ அமௌண்ட்டு, 2 கிளிப் வாங்கினா இவ்வளோ அமௌண்ட்டு போட ஆரம்பித்தேன்.
இப்போ நானுமே ஒரு பேஜ் போயிட்டு பார்த்து நான் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக ரிவ்யூஸ் பார்ப்பேன். அவங்க எத்தனை வீடியோஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் நான் பார்ப்பேன். ஆனால் அதெல்லாம் யோசிக்காமல் நான் பாட்டு போட்டேன். அப்புறம் தான் நினச்சேன், சரி நம்ம வந்து இனிமேல் மேக்கிங் வீடியோஸ் போடலாம். அப்போ தான் வந்து கஸ்டமர் வந்து நம்ம சேனலை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் கதை சொல்ல முடியாது. கிளிப் முடிஞ்சிடுச்சு. கரெக்டாக வந்து ட்ராப் ஷேப் பிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து ஒரு ஜர்கான் ஸ்டோன் ஒட்டியிருப்பேன் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஹேர் கிளிப்போட டிசைன் முடிஞ்சிச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பொறுமையாக என்னோடய வீடியோவை வந்து பார்த்ததுக்கு. பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போயிருப்பீங்க. பார்த்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.